அப்ப எந்த நாயோ போலி அப்பான்னு சொன்னால அவன் செவுல அரைஞ்ச மாதிரி சொல்லுங்க இப்ப இந்த வார்த்தையை. உண்மையான நிஜமான அப்பா, கருணை உள்ள அப்பானா அது மு.க. ஸ்டாலின் தான். தீய சக்தி நான் சொல்றேன், நீ அபாய சக்தி. விஜய் அபாய சக்தி, தமிழ்நாட்டுக்கு அபாய சக்தி, ஏன் இந்தியாவுக்கே அபாய சக்தி. விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் நரேந்திர மோடி. ராமர் பையன் சொல்றான் சார், விஜய் கிட்ட நான் வந்து ஒரு நாள் வந்து நான் மனைவியா வாழணும்னு சொல்றேன். என்ன பொறுமை, அந்த வேலை நான் கர்ப்பமா இல்லை, இல்லைன்னா எனக்கு வந்து 2 முறை அபார்ஷன் ஆயிருக்கும். இப்போ நான் கேட்கிறேன், ராஜமோகன் கர்ப்பத்துக்கு யார் காரணம்? செந்தில்நாதன் என்ன சொல்லிட்டேன்னா, என்னை வந்து நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா, நான் சொல்லட்டுமா, நாமக்கல்ல கேரவன்ல த்ரிஷா இருந்தாங்கன்னு விட்டான் ஒரு ஸ்டேட்மெண்ட். கேரவன்ல த்ரிஷா இருந்தாங்க, இதைத்தானா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். மாநாடு முடிஞ்சோடனே பொறுப்பா ஓடவே போய் அன்னைக்கு இரவு முழுவதும் வீட்லயே இருந்து ஒரு பெண் நிர்வாகிக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு செந்தில்நாதன் நம்ம பார்த்தோம். இந்த பாதுகாப்பை தான் விஜய் சொல்றான். தேர்தல் நெருங்கும் போது பாருங்க, நிறைய தற்கொலைகள் நிறைய நடக்கும், விவாகரத்துகள் நிறைய நடக்கும். நான் வந்து தலைவரை வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிட்டேன் நீ போயான்னு சொல்லி தொட்டி விட்டுருவாங்க. அவன் தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தூரமாக ஒதுக்கி வச்சிருக்காரு, எங்கன்னா தனியாக போங்க, இல்லைன்னா போய் முதியோரத்தை போய் சேருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகுது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேக்குவரா ஜெய்சங்கர் நிகழ்வு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். நான் என்ன கேக்குறேன்னா, அவருடைய கூட்டத்துக்கு வந்து பெண்கள் கூட்டமா வராங்க. என்ன சொல்றாங்க, எனக்கு தேர்வு இருக்கு, எனக்கு தேர்வு வேணா, அண்ணன் தான் முக்கியம் அப்படின்றாங்க. இன்னொரு பெண் சொல்றாங்க, ஓட்டு விழலன்னா விஷத்தை வச்சு சொல்ல தெரியல, உங்களுக்கு சொல்ல தெரியல, நான் சொல்றேன் பாருங்க, 1 by 1 சொல்லிட்டே வரேன் பாருங்க. என் புள்ள செத்ததை பத்தி கூட கவலை இல்லை, அவரை பக்கத்திலே பார்த்தேன். ஒண்ணு ஐசியூல பொண்ணு படுத்திருக்கா, நான் வந்து அவரை பார்க்க வந்தேன். 2 வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கேட்டா எனக்கு எங்க வீட்டுக்காரர் பிடிக்காது, விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அது சரி, அது அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் தங்கல, இப்ப தங்கி இருக்கு 2 மாசமா, ஆனாலும் அதை பத்தி பரவாயில்ல, நான் ஓடி வந்து விஜய் பார்த்தேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான ஒரு வில்லத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு 9 பேர் இருக்காங்க வீட்டுல, 9 பேர் ஓட்டு போடலன்னு வச்சுங்க, விஷம் வச்சு சாவச்சிடும், 8 ஓட்டு காலி, எவனுக்கு விடக்கூடாது, முடிஞ்சிச்சு. இப்போ இது பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆண்கள்லாம் நீங்க நிறைய எடுத்துட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவன் எப்படி சொல்றான், இது டிவி கேடா, யாரு கபாலிடா, தலைமை தற்கொலை டிவி கேடா, அது மாதிரி கேட்டா வந்து கேட்டா டிவி கே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடிக்கிறவன், காலை கடிக்கிறவன் எது. இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல இனமா இல்லையா, குறிக்கிறது ஒரு இனமா இல்லையா? ஆமா ஆமா, நம்ம பேசுறோம் இனமா உருவாகிட்டு இருக்குன்றனால என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம பெண்கள் இவ்வளவு சொன்னீங்க இல்லையா, அது இவ்வளவு பெண்கள் ஆர்ப்பரித்து வருகிற ஒரு கட்சி, பெண் பாதுகாப்புன்னு விஜய் மேடையில பேசுறாரு. அதான் பார்த்தேன்ல சார், அதுதான் சார் ஒரு அழகா நல்லா பாத்துங்க சதீஷ். மாநாடு முடிஞ்ச உடனே பொறுப்பா கூடவே போய் வீட்டாண்ட நிறுத்தி உள்ள அனுப்பிட்டு இவன் வாகனத்தை எடுத்துட்டு போகாம அன்னைக்கு இரவு முழுவதும் வீட்லயே இருந்து ஒரு பெண் நிர்வாகிக்கு பாதுகாப்பு கொடுத்ததா, ஆமா ஓய்வு இல்ல சார், பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாதுகாப்பு கொடுத்த ஒரு செந்தில்நாதன் நம்ம பார்த்தோம். இந்த பாதுகாப்பை தான் விஜய் சொல்றான், இதுதான் பாதுகாப்பு. விஜய் இதை தான் சொல்றான், நல்லா இன்னும் நல்லா அழுத்தி போடுங்க, அதை தானே சொல்றான் அவன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. செந்தில்நாதன் பண்ணதுக்கு தாவக தலைவர் சார் பொறுப்பாக. செந்தில்நாதன் அந்த இன்னி ஒன்னா கேளுங்க. அந்த செந்தில்நாதன் வந்து பாத்தீங்கன்னா நியாயமா என்ன செஞ்சது, பத்திரமா போய் அவங்க செட்டில் ஆகுன்னு சொல்லாம ஒரு பெண் நிர்வாகி வந்து வீட்டுக்கே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இரவு அந்த தங்கி அங்க இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார் உட்பட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கையும் களவுமா சொல்லுவாங்கல்ல, ஆமா, அவங்க கையும் வேட்டியுமா ஆமா, கையும் வேட்டியுமா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கையும் அண்டர்வேருமா, இது கையும் அண்டர்வேர் வேட்டியும் காலுமா, இல்ல வேட்டியும் காலுமா நிறைய இருக்கு. சரி, காலுமான்றதுல வேற ஏதாவது போட்டு தொலைச்சிட ஸ்டார்ட் போட வேண்டியதா தம்பி, குரல் அப்படியே போடுப்பா, காலும் தான் நான் சொன்னேன் சரிங்களா, வேட்காலமாலும் கையும் காலும் பிடிச்சிட்டாங்க, ஆமா கையும் காலமா பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியோட சொல்லுங்க சரிங்களா, நல்ல காலுன்றது அழுத்தி போடுங்க, சரி. இது ஒரு பக்கம். இதுக்கு பிறகு ஒட்டாம பாருங்க அவங்க ஸ்டேட்மெண்ட், சரியான ஸ்டேட்மெண்ட். யாரு
செந்தில்நாதன். என்ன சொல்லிட்டேன்னா, என்னை வந்து நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா, நான் சொல்லட்டுமா, நாமக்கல்ல கேரவன்ல த்ரீஷா இருந்தாங்கன்ட்டான், விட்டான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலன்றானுங்க. கேரவன்ல த்ரிஷா இருந்தாங்க. இதைத்தானா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே சொன்ன நக்கீரன் கோபாலும் அதுதானே சொன்னாரு, நானும் அதானே சொன்னேன். நம்மளே பேசிருக்கோம் இதே சேனல்ல. தானே உண்மை. அப்ப நாங்க சொன்னாலாம் நீங்க நம்ப மாட்டீங்க. செந்தில்நாதன் சொன்னா நம்புறீங்களாடா? நான் கேட்கிறேன். ஆதாரம் கொடு, அதை கொடு, இதை கொடு. நீங்க ஆதாரத்தோட தான் நாங்களும் சொல்றோம். உள்ள இருந்தது யாருன்னும் போது நடிகைகள் இருந்தாங்க, பலான நடிகைகள் இருந்தாங்க, பலான வந்து ஜெகதீஷ் பழனிசாமி இருந்தாரு, பலான வந்து பாத்தீங்கன்னா வினோத் இருந்தாரு, இப்படி பலானன்னு சொல்லிட்டு நம்ம பேசிருக்கோம். அதுவும் நாகரிகமா பேரை சொல்லல, நடிகை பேரை சொல்லல. செந்தில்நாதன் சொல்லிட்டாரு, சொல்லிட்டான், பேரே சொல்லிட்டான். த்ரீஷா இருந்தாங்க நாமக்கல் கூட்டத்துல, நிரூபிக்க முடியும். பாத்தீங்களா, சம்பவம் நடந்த இடம் இல்லையா, தீரம் நடந்த இடம் பாருங்க. இப்ப புரியுதுங்களா? முழுக்க 41 பேர் இறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்காம, ஒரு அண்டர்டேக்கிங் எடுக்காம, பொறுப்பேற்றுக்காம நீங்க வாய்ஸ் அவுட் விட்டு இருக்கிறாங்க. ஒரே வரி தாவேகாவின் பெண்கள் பாதுகாப்பு ஒரு விஷயம் பாருங்க. தற்கூரின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க, நான் மீண்டும் அழுத்தி சொல்றேன், தற்கூரி என்கின்ற ஒரு இனம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது ஆபத்தானது, அபாயகரமானது, ரொம்ப கவனிக்கணும். தீய சக்தி சொல்றான். எது தீய சக்தி சொல்றான். நான் சொல்றேன், நீ அபாய சக்தி. விஜய் அபாய சக்தி, தமிழ்நாட்டுக்கு அபாய சக்தி, ஏன் இந்தியாவுக்கே அபாய சக்தி. நான் சொல்றேன், ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குல்ல, ஸ்டாலினை வந்து எச் ராஜா சொன்னா பாருங்க, மோஸ்ட் டேஞ்சரஸ், இது ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இப்ப நான் சொல்றேன், விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் நரேந்திர மோடி. விஜய் ஆமா, என்ன பயமா இருக்கா? கொஞ்சம் கவனமா இருக்கு. கவனமா இருக்கு சார், உண்மை சார். பேக் ஃபயர் ஆயிட போகுது சார். விஜய் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் நரேந்திர மோடி. இவ்வளவு மிகைப்படுத்தி பேசுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நரேந்திர மோடி எடுத்துட்டு ஆர் அமித்ஷா போட்டுங்க. அதுக்குன்னு இன்னொரு ஆர் போட்டு எச் ராஜான்னு போடாதீங்க, ரொம்ப இறக்கிறாதீங்க. அவன் பெரிய கல்ட்டு. யாரு? சரி, அவரும் நடிகரு, இவரும் நடிகருன்னு சொல்லிட்டு யாரு, கந்தன்மலை சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து கோட் சூப்பர் ஸ்டாரோட சேர்த்துறாதீங்க. இப்ப இனிமேல் பெண்கள் பாதுகாப்புனா தாவேகா கொஞ்சம் கவனமா இருக்கும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது சார். நான் தான் சொல்றேன் சார், பாதுகாப்பு தர முடியாது சார். எல்லாமே பொறுக்கி பசங்க சார். அதுல எல்லாமே பொண்டாட்டி விட்டு இருக்கிறானுங்க. இல்ல ஓடி வர பெண்களுக்கு என்ன முடியும்? ஓடி வரதுல ஓடி வராங்க அண்ணனை பார்த்து. நான் தான் சொல்றேன்ல, எப்ப வந்து சார் உச்சபட்சமா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். வருத்தப்படாது. இல்ல சொல்லுங்க. ஒரு பையன் சொல்றான் சார், நான் ஒரே ஒரு நாள் அவரோட நான் மனைவியா வாழணும்னு சொல்றான். எங்க போய் அச்சுக்கிறது? கோவம் வருது சில பேருக்கு. இவங்கெல்லாம் வந்து நீங்க ஃபோர்த் ஜெண்டர் சொல்றீங்களா சொல்லிட்டு நான் இப்பவும் சொல்றேன், அழுத்தமா பதிவு பண்றேன். 4வது இனம் உருவாயிட்டு இருக்குது தாவேகால. தற்குறி என்கின்ற 4வது இனம் உருவாயிட்டு இருக்குது சொல்றான் சார். ஒரு பையன் சொல்றான் சார், ஆம்பளை பையன் சொல்றான் சார், விஜய் கிட்ட நான் வந்து ஒரு நாள் வந்து நான் மனைவியா வாழணும்னு சொல்றான் சார். என்ன கொடுமை பாருங்க. இது நீங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இதோட வேற ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு, அந்த ஐட்டம் சொல்றேன் பாருங்க. பிரமாதமா. ஆமா, இந்த எஃப்ஐஆரே இல்லாம தலைமறைவானால அவன் ஒரு வார்த்தை சொன்னான். அதை சொன்னா நீங்க மொத்த பேரும் ஆடி போயிருங்க. மொத்த பேரும் சரி வீடியோ பாக்குற அத்தனை பேரும் ஆடி சொன்னாங்க. வேற தவிர்க்க முடியாம நான் சொல்றேன். என்ன சொன்னாரு? என்னன்னா என்ன சொல்றான், நல்ல வேலை நான் கர்ப்பமா இல்லை, இல்லைன்னா எனக்கு வந்து 2 முறை அபார்ஷன் ஆயிருக்கும். எப்படி? நல்ல வேலை நான் கர்ப்பமா இல்லை, 2 முறை அபார்ஷன். எதுக்குடா இதை சொல்றான்னு கேட்டா, சாலை வந்து அவ்வளவு மோசமா இருந்தான். அட நாயே, நீ அதுக்கு என்ன சொல்லணும்? கேட்டுதான் நானாவது எழுதி கொடுத்தாது இருப்பேன். ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுதான், அண்ணே இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னா கூட பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவேன். என்ன சொல்லணும்? ஒருவேளை நான் பெண்ணாக இருந்தால், ஒருவேளை நான் கர்ப்பமாக இருந்தால், ஒருவேளை நான் பெண்ணாக இருந்து கர்ப்பமாக இருந்தால் இந்த சாலையில் பயணிக்கும் போது 2 முறை வந்து நான் வந்து அபார்ஷன் ஆயிருக்கணும். அதானே சரி. ஆனா முட்டையா என்ன சொல்ற, நல்ல வேலை நான் கர்ப்பமா இல்லை, இருந்தேன்னா 2 தடவை அபார்ஷன் ஆயிருக்கும். அப்ப என்ன சொல்ல வரான் அவன் என்ன சொல்ல வரான்? கர்ப்பத்துக்கு யார் காரணம்? இப்ப நான் கேட்கிறேன், ராஜமோகன் கர்ப்பத்துக்கு யார் காரணம்? இல்ல கர்ப்பமாகறதுக்கு யார் முயற்சி பண்றாங்க? இல்ல ராஜமோகன் எப்படி கர்ப்பமாக முடியும்? அவன் ஆண் தானே. என்ன சந்தேகம்? ஆணா இருக்கும்போது எப்படி கர்ப்பமாக முடியும்? அப்ப என்ன சொல்லணும்? ஒருவேளை பெண்ணாக இருந்து கர்ப்பமாக இருந்திருந்தால் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 முறை அபார்ஷன் ஆயிருக்கும். சித்திக்கு மீசம் சித்தப்பான்ற மாதிரி. கரெக்டா?
இப்போ புரியுதுங்களா? அவங்களே ஒரு குழப்பத்துல இருக்காங்க, முடிவுக்கு வர முடியாம. சரி, அவங்களே ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ புரியுதுங்களா? எல்லாமே தற்கொலையா இருக்கிறான். நான் சொல்றது கரெக்டா தப்பா சார்? நீ என்ன சார் அதனால சார் சொல்லணும்? இப்ப இவனுக்கு எழுதி தரவனே இப்படி இருக்கிறான். இவன் தான் எழுதி தரவன் இப்போதைக்கு. எங்க எழுதுறவரு இவன் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். யாருக்கு? ஜான பாவம். ஜானு உண்மையிலே பரிதாபமான நிலைமை. இவனுக்கு மாட்டிக்கிட்டு சொல்லிட்டீங்க. பாவம் பாவம் இல்ல இல்ல, மிக சிறந்த அறிவாளி. நான் ஓப்பனா சொல்றேன். நான் ஜான நீங்க பேசுனது இல்ல, ஜான் கிட்ட ஒரு 50-60 தடவை பேசியிருக்கிறேன், மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். 10 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணிக்கு முடிப்போம், 1 மணிக்கு கூட முடிப்போம். அருமையான அறிவாளி. ஆனா இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்னாபான் அவன் கணக்கே வேற சதீஷ். நான் சொல்லக்கூடாது, நாகரிகங்கிறது நான் பேசக்கூடாது. அவன் கணக்கே வேற. ஆனா அந்த கணக்கெல்லாம் மாத்தி இந்த ஆதவர்ஜுனாவும் இந்த புஷி ஆனந்த் இந்த தற்குறிகள் அத்தனை தற்குறிகள் போய் அதுக்கப்புறம் போய் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் எது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பில்டப் பண்றானுங்க. சோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இவனுக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. சரி, எல்லாமே வந்து தற்குறிகளா இருந்தா, அதனாலதான் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், தனி தற்குறி என்ற ஒரு இனம் உருவாயிட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 இனம் தான் நமக்கு தெரியும் இல்லையா? மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர். இப்ப 4ஆவதா தற்குறி இனம்னு ஒன்று உருவாது. அந்த தற்குறி இனம்ன்றது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமும் முட்டாள்களும் சேர்ந்த ஒரு கலவை. இது கடவுள் பாதி மிருகம் பாதி இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுதான் இன்னைக்கு. அதனால இந்த தற்கொலை என்பதெல்லாம் வந்து இயல்பா இனிமேல் நடக்கும். வருத்தப்படாதீங்க. இது ஏதோ இதுதான் நீங்க புதுசு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப இன்னும் நான் வந்து தலைமுறைக்கு புதுசா இல்ல. அடுத்த முறை நீங்க ஒண்ணும் பாருங்க. இப்ப இந்த தேர்தல்ல நாட்கள் நெருங்க தேர்தல் நெருங்குது இல்லையா? தேர்தல் நெருங்கும் போது நான் இன்னும் சில விஷயங்கள் பேசுவேன். தேர்தல் நெருங்கும் போது பாருங்க, நிறைய தற்கொலைகள் நிறைய நடக்கும், விவாகரத்துகள் நிறைய நடக்கும். ஏதோ தற்கொலை மட்டும் நினைச்சிடாதீங்க. எது நான் வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிட்டேன் இருங்க, நான் வந்து தலைவரை வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிட்டேன், நீ போயான்னு சொல்லி தொட்டி விட்டுருவாங்க அவனை. நடக்கும். ஆமா, அவன் எங்க போக்குறலாமா அவன் ஆமா ஆமா கந்தர்வ திருமணம் நடத்தி சார் ஒரு ஆண் சொல்றாங்க சார், அதுதான் தலைவரோட நான் வந்து வந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் சதீஷ். சரி, நான் சொல்றேன், நிறைய சோகமான கதைகள் நிறைய இனிமேல் தான் இருக்கு. தற்கொலைகள் நிறைய இருக்கும், விவாகரத்துகள் நிறைய நடக்கும். பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் பார்த்துக்காம எங்கள் தலைவர் ரூட்லேயே நானும் வந்து பார்த்து சொல்கிறேன். எங்கள் தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தூரமாக ஒதுக்கி வச்சிருக்கிறார். எங்கன்னா தனியாக போங்க, இல்லைன்னா போய் முதியோரத்தை போய் சேருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகுது. எல்லாமே தலைவரை ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள். சரி, அப்படின்னு நடக்குது. அதனால மோசமான ஒரு அபாயமான ஐயோ சொல்லின்னு இருக்கான், தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு நான் சொல்கிறேன். பேச முடியுமா? இதே இந்த நாயின்னு நல்லா அழுத்தி போடுங்க. யார் இந்த இருக்கான்ல, அவன் பேர்னா நீங்க சொன்னாலும் நிறுத்த முடியாது. நேர்காணல லைவ் ஓடிட்டு இருக்குது, லைவ் ஓடிட்டு இருக்குது. நாய் தான் சொல்லுவான். அந்த நாய் என்ன சொல்லுங்க, ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து போலி அப்பான்னு சொன்னான்ல. இப்ப என்ன நீங்க அதிகபட்சம் என்ன 200 ஊப்பின்னு சொல்லுவீங்களா? சரி, 200 சொல்றது 2000 200 ஒரு 2000 கௌரவமா போடுங்க. இது என்ன சொல்லுங்க? ஆமா, 2000 ஊப்பின்னு போடுங்க. நான் கேட்கிறேன், போலி அப்பான்னு சொன்னீங்கல்ல, ஒரு சில விஷயம் சொல்லிட்டே வர பாருங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலையில பசியோட போக முடியாது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசியாற்ற முடியல கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பசியாற முடியும். கரெக்டா? கரெக்டு தானே? பல பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனியில் போய் வேலை செய்யும்போது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பாஸுக்கே வந்து பெரிய தொகையை தரணும். இலவச பஸ் இருக்கா? சரி, இருக்கா? இதை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா யார் வீட்லையும் போயிட்டு அக்கம் பக்கத்தில் போய் 5 ரூபா 10 ரூபா கடன் கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல வந்து சரிங்களா? என்ன அடுத்தது ஒரு 3000 ரூபாய் இறங்க போகுது. அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை. இப்ப அதுதான் வந்து அனைத்து கட்சி கூடாரங்களும் கதி கலங்கி போய் நிற்கிறது. என்னன்னு கேட்டா 3000 மட்டும் கொடுத்தா போதும், மேற்கொண்டு ஏதாவது கொடுத்துட போறாரு. ஏன்னா 3000 ரூபாய்க்கே நம்ம சரிவு பெரிய சரிவு இருக்குன்றது நினைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் இந்த 6th to +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அந்த டீனேஜ்ல இருக்கிற அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது என்னவனா இருக்கட்டும், பலவிதமான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் பிரச்சனைகள் இருக்கு. அந்த வயதில் வர்றது ஸ்கூல் பிள்ளைகள் 6ஆவதுலேருந்து +2 வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த ஸ்கூலில் வந்து சைக்காலஜிஸ்ட்டை போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் வேற எந்த இடத்துலையும் நடைமுறையில் இல்லை. தனியார் பள்ளியில் கூட கிடையாது. விஜய் நடத்துகிற மாடர்ன் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே கூட இது கிடையாது. வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எது வீட்டுக்காரங்க வந்து டீஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்கூல்லயே நடக்கிற பிரச்சனைகள், ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சராலே ஒரு வாத்தியாரும் அந்த ஒரு மன உளைச்சல் ஆச்சுன்னு கேட்டோம்னா அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும். சரி, ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியும்.
இப்போ சொல்லுங்க யார் அப்பா? அப்பா கூட கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பா, அப்பா கூட கொடுக்க முடியாத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன கேட்டா வந்து ஒரு மன நிம்மதி செயல் திட்டத்தை முதலமைச்சர் திட்டம் வந்து கொடுக்குது இல்ல. அப்ப அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் வந்து அப்பாவா இல்லையா? தாராளமா சொல்லலாம். அந்த போலி அப்பான்னு சொன்னான்ல, அவன் செவுள் அறையிற மாதிரி இதை சொல்லுங்க. இந்தியாவுல உலகத்திலே கிடையாது சார். சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணி ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் செலவு பண்ணுது அரசு. 30,000 ஒரு ஸ்கூல்ல நடைமுறையில இருக்கு. ஆனா ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை நடந்தா உடனே அதை போதாகரமா ஆக்குறீங்க. அது ஆக்குங்க, அது அரசியல் நீங்க பண்றீங்க. அது வந்து அதை நான் கூட சொல்றேன், நானே கூட இப்ப சொல்றேன் கேட்டா பல பிரச்சனைகள் வருதுன்னு கேட்டா அமைச்சர் மாத்தத்துல பிரச்சனையே கிடையாது. சரி சரி. இப்போ இதே வந்து அன்பில் மகேஷை மாத்தினா பிரச்சனையே கிடையாது. பல பிரச்சனை தொடர்ச்சியா நடந்து வருது. அதனால வந்து உதயநிதிக்கு நண்பர்ன்றதுனாலயே அவரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடரணும்ன்றது கட்டாயம் கிடையாது. இங்க தனிநபரை விட வந்து பாத்தீங்கன்னா இயக்கம் பெருசு, இயக்கத்தை விட ஆட்சி பெருசு. சரி. அதுல நம்ம மாறல. நான் 200 ஊபி நான் கிடையாது, 2000 ஊபி நான் கிடையாது. அமைச்சர் மாத்தினா வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பு. சரி. ஏன்னா தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுனால வந்து ஒரு மாற்று தேவை. எப்படி லால் பகதூர் சாஸ்திரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ரயில் விபத்து நடக்கும்போது ராஜினாமா பண்ணாரோ அந்த மாதிரி பண்றது தப்பு கிடையாது. கடந்த காலத்துல பல பேர் வந்து பார்த்தா துறையில வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இதே திமுக அரசு செஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து அன்பில் மகேஷ் மாற்றத்துல பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பான்ற அந்த வார்த்தைக்கு மு.க. ஸ்டாலின் தகுதியானவரா இல்லையா சொல்லுங்க? அப்பா கிட்ட கூட உள்ள வீட்டுல ஷேர் பண்ண முடியாது சார். ஒரு சிக்கலை எதிர் வீட்டுல வந்து டீஸ் பண்றான், அப்பா கிட்ட சொன்னா அப்பா கத்தி எடுத்து போய் வெட்டிட்டு வரவன. அது ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா? நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து உளவியல் பிரச்சனை வந்து சொல்றதுக்கு ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் நாமினேட் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப அந்த அரசு எவ்வளவு வந்து கவனமா வந்து செயல்படுது, எவ்வளவு பொறுப்போட செயல்படுது. அப்ப எந்த நாயோ போலி அப்பான்னு சொன்னால அவன் செவுள்ள அரைஞ்ச மாதிரி சொல்லுங்க இப்ப இந்த வார்த்தையை. இப்ப புரியுதுங்களா? தற்கூரி கூட்டத்தில் இருக்க வந்து ஒருத்தன் சொல்றான், அவனு கேட்டா ஸ்டாலின் வந்து போலி அப்பான். உண்மையான நிஜமான அப்பா, கருணை உள்ள அப்பான்னா அது மு.க. ஸ்டாலின் தான். இதை நான் சொல்றதுக்கு 200 ரூபாய் நான் வாங்கிட்டேன். ஓகே, நன்றி நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.